யாரெல்லாம் முதல் முறையா ஓட்டு போட போறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் சார் ஓட்டு போட போறேன். ஓகே, எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? இல்ல ஜாலியா இருக்கீங்களா? முதல் முறையா உங்களுக்கும் ஓட்டு போடுற ரைட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க ஓட்டு போட போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல உங்களுக்கு? சரி, ஓகே. ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம்? நம்ம எல்லாரும் ஏன் கட்டாயமா ஓட்டு போடணும்? ஒரு ஓட்டு போடுறதுனால என்ன தாக்கம் ஏற்படும், என்ன மாற்றம் ஏற்படும்? பாய்ஸ் சைட்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மை நேம் விஷ்ணு தேவன், இசி டிபார்ட்மெண்ட். நான் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓட்டு போட போகிறேன். அது வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க யார் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை வெளில சொல்ல விரும்பலை. பட் வந்து எனக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சிஎம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸுக்கெலாம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். யாருன்னு உங்களுக்கே தெரியும், சொல்லும்போது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ. உங்களுடைய ஓட்டு எதன் அடிப்படையில் இருக்க போதுன்ற கேள்வியும் அவங்க முன் வச்சிருக்காங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் எதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க? இப்போ உள்ள ரூல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து எனக்கு சிஸ்டம் சரியில்லைன்னு தோணுது. எவ்வளோதான் எல்லாம் பண்ணாலும் ஃப்ரீயா, பட் சரியில்லை. இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பெட்டரா. என் பேர் வெற்றிவேல், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு 10 ரூபா கொடுத்து பொருள் வாங்கினாலும் நம்ம 10 நிமிஷம் யோசிச்சு அந்த பொருளை வாங்குறோம். அப்போ ஒரு 5 வருஷம் ஒரு தலைவர் நம்மள ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னா ஒரு ஓட்டு, அந்த ஓட்டோட வலிமை அப்படிங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ எவ்வளவு யோசிச்சு நம்ம எவ்வளவு ஆராய்ஞ்சு அந்த ஓட்டை நம்ம எந்த தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத நம்ம நல்லா ஆராய்ஞ்சு போடணும். அது போக இந்த சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி தமிழ்நாடு பொறுத்தளவுல ஒரு கடைகோடியா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம், யாருக்குமே தெரியாத ஒரு மாவட்டம்னே சொல்லலாம். சிவகங்கைன்னு சொல்லி சென்னை, திருவள்ளூர் அந்த மாதிரி சிவகங்கைன்னு ஒரு ஊர் இருக்கான்னு கொஸ்டின் மார்க் வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இப்ப எங்களுக்கு வேலை வாய்ப்பு இதெல்லாம் நாங்க தேடி போகணும் அப்படின்னா வெளியூர்களுக்கு மதுரை, சென்னை, பெரிய பெரிய ஊர்கள் போறது இப்ப எல்லாமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். இருந்தாலும் எங்க மாவட்டத்திலே நாங்க வந்து எங்களுடைய வேலை வாய்ப்புகளை தேடிக்கிற அளவுக்கு எங்க மாவட்டத்தை யாரு முன்னேற்றி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது அமைய வேண்டும் அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். நீங்க பல விஷயங்களை ஆராய்ச்சி ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. முக்கியமா வேலை வாய்ப்பை சொல்றீங்க. வேற என்னென்ன விஷயங்களை இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் மனதில் வைத்துக்கணும்? உங்களோட பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறீங்க. பொதுவா மக்கள் இந்த விஷயங்களை ஆராய்ச்சி ஓட்டு போட்டா அது நல்லதா இருக்கும். இப்ப எல்லாருமே வந்து நான் இவங்களுக்கு கீழே தான் நான் வருவேன், நான் இவங்களோட நான் தொண்டனா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தவங்கள நல்லவங்க செய்யற, அது நல்லதோ கெட்டதோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன நமக்கு செய்ய வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம தொண்டனா இருக்கணுமே ஒழிய அவங்க என்ன செஞ்சாலும் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொண்டனா இருக்கக்கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்றேன். யாரு நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ, யாரு நம்மள மக்களோட தேவைகளை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களதான் நம்ம தலைவனா தேர்ந்தெடுக்கணுமே ஒழிய இவங்க வந்தா நல்லா இருப்பாங்க, இவங்க இப்படி இருந்தா நல்லா, அந்த ஒரு மைண்ட் செட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அடிப்படை வசதிகள்ல இருந்து, குடிநீர் தேவைகள்ல இருந்து, மக்களோட தேவைகள் இருந்து எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற ஒருத்தவரா அந்த தலைவர் இருக்கணுமே ஒழிய எனக்கு இவர் அழகா இருக்காரு, பிடிச்சிருக்காரு, எனக்கு அப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற தலைவர்களை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு நான் அந்த இடத்துல சொல்றேன். தேவைகளை பூர்த்தி செய்யணும், மக்களோட மனசை புரிஞ்சுக்கணும், மக்களோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற தலைவரா இருக்க வேணும் அப்படிங்கிற இடத்துல இந்த அடிப்படையில மக்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நல்ல அழகான புரிதலோட பேசியிருக்கிறார் அந்த தம்பி. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அந்த தம்பிக்கு. எஸ், இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்குமான்றது எங்களுக்கு தெரியல. கிடைச்சிருக்கிற பிளாட்ஃபார்மை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது உங்களுடைய கருத்தா இருக்கு.